ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறது கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு. கேரளாவில் 2 விதமாக மீன் குழம்பு பண்ணுவாங்க. தேங்காய் சேர்த்தும் பண்ணுவாங்க, தேங்காய் சேர்க்காமையும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறது தேங்காவை நல்லா ஸ்பைசஸ் போட்டு வறுத்து அரைச்சி எப்படி மீன் குழம்பு பண்ணுறது அப்படின்னு தான். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1 kg மீனை வந்து இங்கே கழுகி எடுத்திருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா மத்தி மீன். இதை வந்து நல்லா வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செதம்பலெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்ணும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 கப் வந்து துருவன தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு பால் சைஸ்க்கு புளியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தேங்காய் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 கப் துருவின தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் நம்ம கிரேவி. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லிப்பொடி, மிளகா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாம் இந்த தேங்காயில் நல்லா பிடிச்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா சூடார வச்சுட்டு நம்ம மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சட்டியில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகி கிடைக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு நமக்கு. இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். நமக்கு அந்த தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் வேணாம், கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த புளி வாசம்லாம் நல்லா அடங்கி இந்த மசாலாலாம் நல்லா வெந்து கிடைக்கணும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப இதை மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அமுத்தி விட்டிங்கனாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு வெந்ததுக்கப்புறமும் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி விட்டிங்கனாலே போதும், மிக்ஸ் ஆகி கிடச்சிரும் நமக்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா குக் ஆகி கிடச்சிரும். அந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை கருவேப்பிலையும் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் கறி வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான கறி இது, நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் மத்தி மீன் மட்டும்தான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எந்த டைப் ஆஃப் ஃபிஷ் வேணாலும் வச்சு நீங்கள் இந்த கறி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸ், இட்லி, தோசை கூட எல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். இதை எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.